அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாத்துக்கும் 2026 பங்குனி உத்திர திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு இருக்கிற எல்லா நியாயமான கோரிக்கைகளையும் நடத்தி வைக்க ஞானும் பிரார்த்திச்சுக்கிறேன். மிக சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நாமகிரிப்பேட்டையில் சிவபெருமான் ஆலயம் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. மிக சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, முருகப்பெருமானுக்குரிய அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கட்ட ஆரம்பிக்கும்போது அதுக்கு நிறைய பொருள் உதவி நமக்கு தேவைப்படுது. அப்படி முருக அடியார்கள் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ, உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியை கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு அழைச்சி கால் பண்ணி பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ₹1 இருந்தாலும் உங்களுடைய காணிக்கையாக அது முருகப்பெருமானுக்கு சேரும். நன்றியை சொல்ல வந்தவன் முருகப்பெருமான். கந்த புராணத்தின் வாயிலாக நன்றியை சொல்ல வந்தவன் முருகப்பெருமான். எப்படி அப்படின்னா, சூரபத்மன் சிவபெருமான் தந்த வரத்தாலேயே அரசாட்சி செஞ்சாப்படி இருந்தாலும் அந்த சிவபெருமானையே மறக்கும்போது, நன்றியை மறக்கும்போது அந்த நன்றியை நிலைநாட்ட வந்தவன் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் இப்போது கலிகாலத்தில் எத்தனையோ குடும்பங்கள் உங்களுக்கே தெரியும், எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறவன் நம்ம முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு ஆலயம் யார் அமைப்பாங்க? தேவர்களே இறங்கி அமைப்பாங்க. முருகப்பெருமானுக்கு தேவ சேனாபதினே பேர். அதனால தான் போரில் வெற்றி பெற்ற அந்த கந்தனுக்கு தேவேந்திரன் தன் மகளையே மனம் முடிச்சு கொடுத்தாரு. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய திருப்பணி நிற்கலாமா இந்த பூவுலகத்தில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் உங்களால் முடிஞ்ச திருப்பணியை நீங்கள் செய்யுங்க. பொருளாக கொடுத்தாலும் சரி, பணமாக கொடுத்தாலும் சரி, இல்லை பதிகங்கள் பாட தெரிஞ்சால் மனசுலேயே கூடிய சீக்கிரம் கோவில் நல்ல முறையில் வளரணும், கும்பாபிஷேகம் நடைபெறணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு அவ்வளோ அதி அற்புதமான பாடல்கள் இருக்குது. விழிக்கு துணை திரு மின்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவிரும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. இப்படி வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே துணையாக வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட போகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே கைகோர்த்து ஆதரவு தந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு அடியேன் முருகப்பெருமானுக்கு வழி அடிமையாகிய நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் பணி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கூடிய சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச பொருளை கொடுத்து முருகப்பெருமானுடைய திருப்பணிக்கு உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.